சிம்ம ராசி நபர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்கள். சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை ஏப்ரல் மாதத்துல கிட்டத்தட்ட பாதிக்கு பிறகு ஒரு 15 தேதி கழிச்சு சூரியன் ராகு விட்டு விலகி உச்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அப்ப அதுக்கு முன்னாடி ராகுவோட சேர்ந்து கிரகணமாகிற அமைப்பு. அப்போ முற்பகுதி ஏப்ரல் 1லேருந்து 15 தேதி வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலை. நல்லா புரியுதுங்களா? ஒரு பாதுகாப்பு அற்ற, எப்ப வேணாலும் நீங்கள் கீழே விழலாம், எப்ப வேணாலும் உங்களை தள்ளி விடலாம், எப்ப வேணாலும் மாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி, எப்ப வேணாலும் ஒரு மைனஸை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமான ஒரு, அதே சமயம் ஒரு பலகீனமான பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலையில சிம்மராசி நபர்கள் இந்த 1லேருந்து 15 தேதிக்குள்ள இருப்பீர்கள். அந்த 15 தேதி கழிச்சு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக சூரியன் உச்சம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 8ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். 7ஆம் இடத்தில், அதாவது சிம்மராசி 7ஆம் இடமான கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாயுடைய கிரக யுத்த அமைப்பு 7ஆம் பாவகம். அடுத்ததாக சுக்கிரன் உச்சம். கூடவே பார்த்தீங்கன்னாக்கா புதனுடைய பலகீனமான தன்மை 8ல. ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 15 தேதி கழிச்சு தான் ஒரு நல்ல ஒரு பிரைட்டான வாழ்க்கை. அதுவும் ராசிநாதன் மட்டும்தான் நல்லா இருக்கு. மற்ற மாத கிரகங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு ஃபேவராக இல்லை. அப்போ முழுக்க முழுக்க உங்களுடைய நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தைரியம், உங்களுடைய பிளானு, உங்களுடைய ஆக்டிவேஷன், உங்களுடைய மன தைரியம், உங்களுடைய எதுலேயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு யுக்தி, இந்த மாதிரி நீங்கள் 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 உங்களை 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 அப்படிங்கிற மாதிரி உங்களை மட்டுமே நீங்கள் நம்பி வேறவருடைய சப்போர்ட்டுகள் எதுவும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஏப்ரல் மாதம் 15 தேதி உட்பட நல்ல வாய்ப்புகள் அமைகிறது. அப்போ அதற்கு முன்னாடி எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நெருக்கடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரிசையாக சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக கேட்டுக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம், 7ஆம் பாவம் கெட்டு போச்சு. அப்போது 7ஆம் பாவாதிபதியும் கெட்டு போச்சு. அங்கே செவ்வாயும் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்கு ஏப்ரல் மாதம் ஒரு கடுமையான எதிர்மறையான ஒரு சூழ்நிலையை சந்திக்கிற மாதிரி வரும். வாழ்க்கை துணைக்கு ஃபேவராக இல்லை. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு கஷ்டம் உண்டு. வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய அமைப்புகள் கடுமையாக பாதிக்கும். வாழ்க்கை துணையுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் மோசமாக இருக்கும். வாழ்க்கை துணையுடைய நடவடிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு போர்க்களம் எப்படி இருக்கு, ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய 2 நாடுகள், இல்லை ஒரு நம்ம ஊருக்குள்ளேயே கிராமத்திலேயே சண்டைகள், இல்லை அக்கம் பக்கத்துலேயே ஒரு அடித்து மண்டையை திறந்து ரத்தத்தோடய போகக்கூடிய ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிற அளவுக்கு கூட ஒரு பெரிய சண்டை நடக்கும் பொழுது, அந்த சண்டையில் நம்ம போய் ஒரு நல்ல தன்மையான, ஈரத்தன்மையான ஒரு மனிதாபிமானத்தை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு கலவரமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். அதே போல தான் வாழ்க்கை துணைக்கு ஒரு கலவரமான ஒரு சூழ்நிலையாக இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது. அப்போ வாழ்க்கை துணையை நம்பி வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசி நபர்களுக்கு கொஞ்சம் போராத நேரம். புரியுதுங்களா? இதுக்கு குறிப்பாக வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கியம் தான் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும். அதர்வைஸ் 2வது பட்சம்தான் வாழ்க்கை துணையோடைய செல்வ செழிப்பு பாதிக்கப்படுறது, அடுத்தது நல்ல வேலையில் இருக்காங்களா வேலை பாதிக்கப்படுறது, இல்லை அவங்க எது திடகாத்திரமாக நம்பிக்கிட்டு இருக்காங்களோ அந்த திடகாத்திரமான ஒரு விஷயங்கள், நபர்களாக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் உயிரற்ற காரகத்துவ விஷயமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை துணையோடைய திடகாத்திரமான நம்பிக்கை அடிபட்டு போயிடும் இந்த ஏப்ரல் மாதத்தில். இது சிம்ம ராசி நபர்களுடைய ஒரு வித்தியாசமான ஒரு பலன் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா அவர்கள் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பு உங்களை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 10 மற்றும் 3 கூடைய சுக்கிரன் 8ல் மறைஞ்சி உச்ச அமைப்பு. அப்போ சொந்த தொழிலில் நிறைய செலவு பண்ணக்கூடிய, பணம் வாங்கி போட்டு தொழில் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேலைக்காகாது. தொழில் ரீதியாக நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி வரும். அடுத்ததாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதத்தில் ஒரு 15 தேதி வரைக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் அது செலவை நோக்கி தான் போகுமே தவிர வரவுகளை குறிக்காது. புரியுதுங்களா? செலவுகளை மட்டும்தான் போயிட்டு இருக்குமே தவிர வரவுகள் இருக்காது. செய்கிற செலவுக்கும் ஒரு நல்ல ஒரு அங்கேருந்து ஒரு கெயின் எதிர்பார்க்குறோன்னா கூட அந்த கெயின்லாம் எதிர்பார்க்க முடியாது. செலவுகள் அவுட்டு, வேஸ்ட்டாக வெட்டித்தனமான பெரிய பெரிய செலவாக போயிடும், டபுள் செலவாக போயிடும். அதனால்
தெரியாத இடத்துல போய் பணத்தை கொடுத்து ஏதாச்சும் காரியம் சாதிக்கிறேன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க. அடுத்ததாக செவ்வாயும் 7ஆம் இடத்தில் கெட்டு போன அமைப்பு இருக்கிறதுனால உறவுகள், உங்களுடைய வாழ்க்கை துணையை மையப்படுத்தி உறவுகள் விஷயத்துல விரிசல்கள் அதிகமாகி போய் பேச்சுவார்த்தை இல்லாத அமைப்புல மாறப்போறதுக்கு வடிகாலாக இந்த மாதம் அமையும். உறவுகள் விஷயத்தில் பாக்கியாதிபதி 9ஆம் இடத்தை உறவுகள் விஷயத்துல நிச்சயமாக சுமூகமான சமாதானமான போக்கு சிம்ம ராசி நபர்களுக்கு இருக்காது. அடுத்ததாக 4ஆம் இடத்தை விதியும் செவ்வாய் தான். அப்போ அசையா சொத்துக்கள் விஷயத்திலையும் உங்களுக்கு திருப்தி கிடையாது. அசையா சொத்துக்கள் வளர்ச்சி அடைவதற்கு பதிலாக கீழ் நோக்கி இழுத்த மாதிரி ஆயிடும். ஸோ வாகன அமைப்பு, இயங்கக்கூடிய வாகன அமைப்பு, இயங்காத சொத்தான இடம், வீடு, இந்த மாதிரி விஷயத்துலையும் உங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும். குறிப்பாக அசையா சொத்துல நீங்கள் ஒரு திருப்திகரமான ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது இந்த மாதம் அப்படிங்கிறதா. இது ஒன்றும் வருஷம் முழுக்கவே இருக்க போது சொல்லல, இந்த ஏப்ரல் மாதம் தான். இதெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை நண்பர்கள், கூட்டு சேர்க்கை, ஏற்கனவே கூட்டாளியாக இருந்தவர்கள், லவ் மேட்ரு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இணக்கமாக சேர்ந்து செயல்படக்கூடிய நபர்கள், இல்லை நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு கீழ்நிலை பணியாளர்கள், இந்த மாதிரியான இந்த பார்ட்னர்ஷிப் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவராக இல்லை. பார்ட்னரை நம்பி, ரெக்கமெண்டேஷன் நம்பி நீங்கள் எதிலுமே ஈடுபாடு காட்டி ஒரு பொருள் செலவோ பணச்செலவோ இல்லை உங்களுடைய உடலை இழந்து அதாவது உடலை இழக்கிறதுல உடல் உழைப்பு அப்படிங்கிற மாதிரி கூட எழுதுங்க, எதுவுமே உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அடுத்ததாக 1லேருந்து 15 தேதி வரைக்கும் ராசிநாதன் ராகு கூட கிரகணமாவுடைய அமைப்பு வர்றதுனால நீங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புரியுதுங்களா? ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னா தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண ரீதியாக ஏமாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களை வந்து பின்னாடி குத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களை வந்து தப்பா ஒரு இடத்துல போய் சொல்லி உங்களுக்கான வளர்ச்சியை தடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்துல லாக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமான விஷயம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்டையும் சண்டை போட்டிருந்தாவோ, இல்லை யாருக்கிட்டையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கைகளை பகிர்ந்துக்கிட்டு இருந்தாலோ, இல்லை தப்பான நபர்கள்ட்ட வந்து உதவிகள் வாங்கியிருந்தாலோ, ஏதாச்சும் ஒரு நபர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து அப்போதைக்கு முன்னாடி பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கழுத்தை நெரிப்பாங்க. புரியுதுங்களா? இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி, இந்த கடன் பிரச்சனைலாம் நிறையா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலைனாக்கா உங்களை வந்து ஏன் நிறைவேற்றலன்னு சொல்லி நேருக்கு நேராக கேள்வி கேட்க வருவாங்க. அதுக்காக நீ பயந்து இல்லை அஞ்சு நடுங்கி ஓடக்கூடிய அமைப்புகள் உருவாகும் 1லேருந்து 15. இப்போ இந்த விஷயத்தை அப்படியே நேர்மாறாக 15க்கு பிறகு சூரியன் உச்ச அமைப்பு. அப்போ உங்களுக்கு எப்போதுமே சப்போர்ட் செய்யக்கூடிய தனாதிபதியும் லாபாதிபதியும் புதனும் அடிபட்டு போயிருக்கனால குடும்ப உறுப்பினர்களுடைய நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்க குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்காது. அதே சமயம் ஏதாச்சும் ஒன்று மாற்றி ஒன்று, அதை மாற்றி இதை மாற்றி ரொட்டேஷனில் போட்டு ஏதாச்சும் ஒன்று சமாளிச்சிடலாம், ரொட்டேஷன் லைஃப்பில் ரொட்டேஷன் பண்ணி சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்களும் உங்களுக்கு அடிபட்டு போயிடும். ஸோ புதனும் பலகீனமான அமைப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியாக 15 தேதி கழித்து இந்த ராகு விட்டு வெளியேறக்கூடிய சூரியன் மேஷ வீட்டில் வந்து உச்சமாகிற அமைப்பு தான். நீங்கள் எல்லா பிரச்சனையும் ரிலீஃபு, ஒரு நேட்டாக தண்ணியில் போடுற மாதிரியான ஒரு ஃப்ரீயாக போகக்கூடிய அமைப்புகள் நீங்கள் உணரக்கூடியது மாதத்தின் பிற்பகுதியில். ஸோ சிம்ம ராசி நபர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் எதை பற்றியும் கவலைப்படாமல் காலரை தூக்கி விட்டு கெத்தாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே அழட்டிக்க தேவையில்லை. நல்லபடியான ஒரு சூழ்நிலை. அதுக்கு பிற்பாடு இந்த கிரகண அமைப்பு, எந்த ஒரு பாவ கிரக தொடர்பு, பார்வை எதுவுமே இல்லை சூரியனுக்கு. அதாவது இந்த ராகு விட்டு வெளியேறின பிற்பாடு சூரியன் நல்ல அமைப்பில் வந்து பிரைட்டாக மாறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு மைனஸே கிடையாது. நீங்கள் பாட்டு உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நீட்டாக அழகாக ஓடிட்டு போயிட்டு இருக்கலாம். மற்ற கிரகங்களோட தொந்தரவு தான் இருக்கும். ஸோ பிற கிரகத்தோட தொந்தரவுகள் மற்ற நபர்கள் வழியாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதான் அர்த்தம். ஸோ அதெல்லாம் நீங்கள் சமாளித்து கொண்டு வரலாம். 1லேருந்து 15 வரைக்கும் எதுலேயாச்சும் போய் குழப்பத்தின் அடிப்படையில் இல்லை தெரியாத விஷயத்த போய் மாட்டிக்காதீங்க. 15 தேதி பிற்பாடு நீங்கள் தெளிவாக மாறிடுவீங்க. அதன் பிற்பாடு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் இழக்கிறேன், போகிறேன், வர்றேன், விட்டுறேன், வேலையை விட்டுறேன், அதை விட்டுறேன், இதை விட்டுறேன்னு சொல்லி எதையுமே விட்டுறாதீங்க. மனசுக்குள்ள குழப்பத்தை வச்சு எதாக இருந்தாலும் ஒரு 15 தேதி வரைக்கும் பல்ல கடிச்சு பாருங்கள். அதன் பிற்பாடு அந்த விஷயத்தில் வந்து பெரிய அளவுக்கு அழுத்தம் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. அந்த ப்ரெஷர் இல்லாதனால நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் எதையுமே உணர முடியுங்கிற அமைப்பில் இருக்கலாம். 15 தேதிக்கு பிற்பாடு சிம்மராசி நபர்கள் ஒவ்வொருவரும் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஒரு நல்ல தெம்பான ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அனுபவிப்பதாக இருக்கும். நல்லபடியாக இருக்கலாம் 15 தேதிக்கு பிறகு.